அடுத்த கட்ட உச்சப்போருக்கு தயாராக இருக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களும் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான காய் நகர்த்தல்களும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய தளபதிகளும் துணை தளபதிகளும் கட்டளை அதிகாரிகளும் பற்றி எரியும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாலுமிகளும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டு வரும் சவுதி அரேபிய அதிகாரிகளும் சிப்பாய்களும் தளபதிகளும் 2029ஆம் ஆண்டு வரையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறப்பதற்கான வாய்ப்பில்லை என அறிவித்த ஈரானிய தலைமைகளும் பதறும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் சவுதி அரேபியாவுக்கு தப்பியோடிய யமனின் களத்திலே இருக்கக்கூடிய சவுதி அரேபிய ஆதரவு ஜனாதிபதி செயலமர்வு மன்றத்தின் தலைவரும் சில முக்கியமான தளபதிகளும் ஏடனை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஆயுத பற்றாக்குறையினாலும் எண்ணெய் விலையேற்றத்தினாலும் எண்ணெய் பற்றாக்குறையினாலும் சிக்கித் தவிக்கும் அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவினுடைய புதிய தலைவராக நெட்டன்யாஹு அவருக்கு நெருக்கமான அவருடைய நண்பரையே தெரிவு செய்திருந்தார். மொசாட் உளவு பிரிவிலே எந்தவிதமான அனுபவத்தையும் பெற்றிருக்காத ரோமன் கொஃப்மேன் என்கின்ற நெட்டன்யாஹுவின் நண்பரையே அவர் புதிய தலைவராக தெரிவு செய்திருந்தார். இவ்வாறு எந்தவிதமான அனுபவத்தையும் பெற்றுக் கொண்டிருக்காத நெட்டன்யாஹுவின் நண்பர் ரோமன் கொஃப்மேன் மொசாடினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு மொசாட் உளவு பிரிவினுடைய அதிகாரிகளுக்கு இடையிலே பதற்ற நிலைமைகளும் சிக்கல்களும் அதிகரித்தன. இதனால் இவர் பதவியேற்று ஒரு மாதத்திற்குள்ளேயே கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 18 வரையிலான மொசாட் அதிகாரிகளும் தலைமைகளும் தலைமை தளபதிகளும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்திருப்பதாகவும் புதிய தலைவர் ரோமன் கொஃப்மேனோடு பணியாற்ற முடியாது என கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாகவும் தங்களுடைய ராஜினாமாக்களை பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் 2 நாட்களுக்கு முன்பு மொசாட் உளவு பிரிவினுடைய புதிய தலைவர் ரோமன் கொஃப்மேன் சில முக்கியமான அதிகாரிகளையும் பணியில் இருந்து நீக்கியுள்ளார். அதிலும் குறிப்பாக ஈரான் விவகாரத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவுத்துறை அதிகாரியையும் அவருக்கு கீழால் பணியாற்றிருக்கக்கூடிய முக்கியமான கட்டளை தளபதிகளையும் அவர் பணி நீக்கம் செய்துள்ளார். அதாவது மொசாட் உளவு பிரிவுக்குள்ளே ஈரானுக்காக மாத்திரம் தனியான ஒரு பிரிவு காணப்படுகின்றது. மொசாட் உளவு பிரிவில் இருக்கக்கூடிய ஈரான் தொடர்பான மிக முக்கியமான பிரிவானது பல தசாப்தங்களாக ஈரானுக்குள்ளே உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய விடயங்களையும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. தற்போது மொசாடினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரோமன் கொஃப்மேன் ஈரான் தொடர்பான குறித்த பிரிவினுடைய தலைவரையும் அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளையுமே பணி நீக்கம் செய்துள்ளார். கடந்த வருடம் 12 நாள் போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் கலவரங்களையும் வன்முறைகளையும் உச்சளவில் தூண்டுவதற்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மொசாடில் இருக்கக்கூடிய ஈரான் தொடர்பான பிரிவின் தலைவரின் கட்டுப்பாட்டிலேயே அவருடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதன் மூலமாக ஈரானுக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானின் முக்கியமான ஏவுகணை தளங்களை அளிப்பதன் மூலமாக ஈரானிய தலைமைகளையும் ஈரானிய தளபதிகளையும் படுகொலை செய்வதன் மூலமாக ஈரானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என மொசாட் உளவு பிரிவினுடைய ஈரானுக்கான பொறுப்பான தலைமை அதிகாரி பல வேலை திட்டங்களையும் முன்வைத்துள்ளார். இருப்பினும் இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் 40 நாள் போரின் போது தோல்வி அடைந்து விட்டன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் மொசாட் உளவு பிரிவானது தோல்வி அடைந்து விட்டது. ஈரானுக்கு எதிரான 40 நாள் போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மொசாட் உளவு பிரிவினுடைய அறிக்கைகளையும் நெட்டன்யாஹு தான் டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பித்திருந்தார். இந்த வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே CIA உளவு பிரிவு ஈரானுக்கு எதிரான 40 நாள் போரை ஆரம்பித்தது. ஆனால் இறுதியில் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன. இப்படியான நிலைமையிலேயே மொசாட் உளவு பிரிவிலே செயற்படக்கூடிய ஈரான் தொடர்பான விவகாரங்களுக்கு பொறுப்பானவர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் மொசாடினுடைய புதிய தலைவர் ரோமன் கொஃப்மேனினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக இன்னும் 3 வாரத்திற்குள்ளே ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் ஈரானுக்குள்ளே அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் இந்த தடவை முன்வைக்கக்கூடிய திட்டத்தினால் ஈரான் ஒட்டுமொத்தமாக சிதைந்துவிட வேண்டும் என்றும் மொசாடினுடைய தலைவர் கோரிக்கைகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். இதற்கமைவாக இன்னும் 2-3 வாரங்களுக்குள் மொசாட் உளவு பிரிவினுடைய புதிய தலைமைகள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு பொறுப்பான புதிய தலைமைகள் ஒன்றிணைந்து ஈரான் தொடர்பான புதிய திட்டங்களை முன்வைக்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஒரு புறம் அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு எதிரான புதிய திட்டங்களை ஆலோசனை செய்து அவை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இது தொடர்பான புதிய முன்மொழிவுகளையும் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திடம் பென்டகனிடம் சமர்ப்பித்துள்ளது. அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் ஈரானுக்கு எதிரான வித்தியாசமான தாக்குதல் திட்டங்களை முன்வைத்துள்ளார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறைகளையும் ஆலோசிக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் உற்பத்தி திறன்களையும் முழுமையாக பூஜ்யமாக்குவதற்காக இன்னும் ஒரு புதிய திட்டத்தினை முன்வைக்கப் போவதாகவும் வடிவமைக்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன.
அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பின்வாங்கினால், ஈரானுக்கு எதிரான இறுதிக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை தவறவிட்டால், இஸ்ரேலானது தனியாக களமிறங்கி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அதிகாரிகள் தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் இஸ்ரேல் தனியாக களமிறங்கி ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் என்றும், ஈரானுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் எண்ணெய் தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ அதிகாரிகள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இங்கு இருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஈரானுக்கு எதிராக ஒரு பொழுதும் தனியாக தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியாது. ஏனென்றால் களத்திலே எப்போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலவீனமான ராணுவமாகவே இருக்கின்றது. சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்பான மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் களத்தினுடைய யதார்த்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலவீனமான ராணுவமாகும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயந்தாங்கொள்ளிகள் எப்போதும் தனியாக களமிறங்க மாட்டார்கள். அமெரிக்க ராணுவத்தினுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொண்டே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எப்போதும் களமிறங்கும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு விமானங்களை பயன்படுத்தாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய போர் விமானங்களினால் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியாது. 40 நாள் போரின் போது ஈரானுக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக 100க்கும் அதிகமான போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. அதிகளவான F-35 போர் விமானங்களும், F-15 போர் விமானங்களும், F-22 போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த 100க்கும் அதிகமான போர் விமானங்கள் பறந்துபட்ட ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் குறைந்தது 60 தொடக்கம் 80 வரையிலான எரிபொருள் நிரப்பு விமானங்கள் தேவைப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் அவ்வளவு எரிபொருள் நிரப்பு விமானங்கள் இல்லை. இதற்கமைவாகவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் 200க்கும் அதிகமான எரிபொருள் நிரப்பு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு விமானங்களை பயன்படுத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களும் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. எனவே இப்படியான நிலைமையில் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தனியாக ஈரானுக்கு எதிராக களமிறங்காது. மேலும் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களினால் மேற்கொள்ள முடியாது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்ச்சியாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வர்த்தகமும் பூஜ்ஜியமாக்கப்பட்டிருப்பதனால் மேற்குலக நாடுகளின் எண்ணெய் கையிருப்பானது 400 மில்லியன் பீப்பாய்களை விடவும் குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கையிருப்பானது தற்போது 300 மில்லியன் பீப்பாய்களை விட குறைவடைந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1983 ஆண்டுகளுக்கு பின்பே தற்போது அமெரிக்காவினுடைய எண்ணெய் கையிருப்பானது 300 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்களை விடவும் குறைவடைந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய எண்ணெய் கையிருப்பு இவ்வாறு குறைவடைந்திருப்பது மிகப்பெரிய சிவப்பு எச்சரிக்கை என்றும், இதன் மூலமாக அமெரிக்காவின் களத்திலே மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும் அமெரிக்க அரசியல் ஆய்வாளர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது நாளுக்கு நாள் எண்ணெயினுடைய விலையானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளாமலேயே தற்போது எண்ணெய் விலையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரான் தொடர்ச்சியாக எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து வருவதாலும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனாலும், செங்கடல் பிரதேசத்தின் வழியாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் விநியோகம் முழுமையாக தடைப்பட்டிருப்பதனாலும், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணெய் விநியோகம் பூஜ்ஜியமாக்கப்பட்டிருப்பதனாலும் தற்போது எண்ணெய் விலையானது நாளுக்கு நாள் பல மடங்கினால் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நேற்றைய தினம் பிரெண்ட் எண்ணெயினுடைய விலையானது $84 உயர்வடைந்திருந்தது. இன்றைய தினம் குறித்த எண்ணெயானது $89 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் $100 தாண்டிவிடும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்காவிட்டாலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்து சென்றுவிடும் என அமெரிக்க ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து அமெரிக்கா ஆயுத பற்றாக்குறையினாலும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பற்றாக்குறையினாலும் சிக்கிக் கொண்டுள்ளது. இவை தொடர்பாக கடந்த வாரமே காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தங்களுடைய ஆயுத கையிருப்பை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய கையிருப்பை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீள பெற்று வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 3 தினங்களுக்குள் மாத்திரம் ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயுத கிடங்குகளையும் ஆயுதங்களையும் அமெரிக்க இராணுவம் திரும்ப பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்ற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளங்களிலும் அதிகளவான ஆயுத கையிருப்புகள் காணப்படுகின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆயுத கையிருப்புகளும் காணப்படுகின்றன. இந்த ஆயுத கையிருப்புகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா அவசரமாக திரும்ப பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாடுகளினால் ஐரோப்பிய நாடுகள் பலவீனம் அடைந்துவிடும் என்றும், உக்ரைன் பலவீனம் அடைந்துவிடும் என்றும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரஷ்யாவும் சீனாவும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு விட முடியும் என்றும் ஐரோப்பிய இராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸெட்டிற்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸெட் அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு அவசர கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இதற்கமைவாக பீட் ஹெக்ஸெட் அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு 21 நாட்களை கொண்டிருக்கக்கூடிய கால அவகாசத்தை வழங்கியுள்ளார். அதாவது இன்னும் 21 நாட்களுக்குள்ளே அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய உபகரணங்களையும் ஆயுதங்களையும் அவசரமாக ஒப்படைத்து விட வேண்டும். மேலும் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வேலை திட்டங்களையும் அதற்கான வழிகாட்டுதல்களையும் 21 நாட்களுக்குள்ளே ஒரு புதிய
முன்மொழிவாக சமர்ப்பிக்க வேண்டும். இன்னும் குறுகிய காலத்திற்குள் அதிகளவான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டுவிட வேண்டும். இதற்கமைவாகவே தற்போது போர் செயலாளர் பீட் ஹெக்ஸத் 21 நாட்களை கொண்டிருக்கக்கூடிய காலக்கெடுவை விதித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஒரு பொழுதும் ஈரானுக்கு எந்தவிதமான இழப்பீடுகளையும் வழங்கப் போவதில்லை. அதே நேரம் ஈரான் தான் எங்களுக்கு இழப்பீடுகளை வழங்க வேண்டும். கடந்த 50 வருடங்களாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கும், எங்களுடைய தளங்களை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கும், காசா, லெபனான், சிரியா மற்றும் யெமனிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளுக்கும் ஈரான் தான் இழப்பீட்டை வழங்க வேண்டும். ஈரானின் தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் ஈரான் இழப்பீட்டை வழங்க வேண்டும். இதனால் நாங்கள் ஒரு பொழுதும் ஈரானுக்கு எந்தவிதமான இழப்பீடுகளையும் வழங்கப் போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து நள்ளிரவு வேளையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த எண்ணெய் கப்பலானது கத்தார் அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. அதே நேரம் இன்று அதிகாலை அமெரிக்க கடற்படையினர் ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திலே ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த ஒரு வாரமாக அமெரிக்க கடற்படையினர் ஈரானிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் தற்போது ஈரானிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து அமெரிக்க கடற்படையினர் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதனால் இன்று ஈரான் இந்த தாக்குதல்களுக்கான உச்ச பதிலடிகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது பதற்ற நிலைமையானது படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. அத்தோடு ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃபினுடைய ஆலோசகர் மஜித் ஷாக்கேரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொழுதும் ஒரு உடன்பாட்டிற்கு வரமாட்டார். அவருடைய பதவிக்காலம் முடியும் வரையிலும் அவர் இவ்வாறு தான் செயற்படுவார். அமெரிக்கா எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நிபந்தனையின்றி அடிபணியாத வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட மாட்டாது. அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் வரையிலும் 2029 ஆண்டு வரையிலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறப்பதற்கான எந்தவிதமான உடன்பாட்டையும் டொனால்ட் ட்ரம்பினால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதனால் எங்களை பொறுத்தவரையில் 2029 ஆண்டு வரையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். அதே நேரம் நாங்கள் அடுத்த கட்ட போருக்கும் தயாராகவே இருக்கின்றோம். இந்த நீடித்த போரானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தும். மேலும் இதனை அமெரிக்கர்கள் விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் அதிரடியான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார். ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலே ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தல்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு அதிரடியாக சில உத்தரவுகளையும் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் பிறப்பித்திருந்தார். இதற்கமைவாக ஈரானிய ராணுவத்தின் தலைமை அதிகாரிகளும் துணை தலைமை அதிகாரிகளும், ஈரானிய IRGC ராணுவத்தின் தலைமை அதிகாரிகளும் துணை தலைமை அதிகாரிகளும், ஈரானின் பசிச் படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரிகளும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள், துணை தலைமை அதிகாரிகள் தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அமெரிக்காவுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட உச்ச போருக்கு தயாராகும் வகையிலேயே ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் இந்த அதிரடியான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் இன்று காலை ஈரானிய உச்ச தலைவர் அதிரடியான அறிவிப்பொன்றையும் எழுத்து மூலமாக வெளியிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் உடனடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து திறன்களும் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும். இதற்கு பிறகு ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டாலும் பதிலடி தாக்குதல்கள் விரிவானதாகவும் வீரியமானதாகவும் உடனடியானதாகவும் அமைந்திருக்க வேண்டும். ஈரானிய ராணுவத்தின் தயார்படுத்தல்களை விரிவாக்க வேண்டும். விரிவான ஆயத்த நிலைமைகளையும் பாதுகாப்பு விரிவாக்கத்தையும் நாங்கள் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய இராணுவ திறன்களின் தொடர்ச்சியான விரிவான வளர்ச்சியானது எதிரிகளுக்கு தகுந்த பாடத்தினை கற்பிப்பதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும். மேலும் நாங்கள் அனைவரும் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது அடுத்த கட்ட உச்ச போருக்கு அனைவரும் தயாராக இருக்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்து யெமனின் களத்திலே தொடர்ச்சியான தரைவழி மோதல்களும் வீரியமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய உச்ச தாக்குதல்களை தொடர்ந்து எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய யெமன் ஹவுதி ராணுவத்தை இலக்கு வைத்து சவுதி அரேபியா துருக்கிய ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த வரைபடத்தில் இளம் பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பகுதிகளிலேயே சவுதி அரேபியா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதல்களினால் குறைந்தது 5 தொடக்கம் 10 வரையிலான யெமன் ஹவுதி வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக சவுதி அரேபியா அதனுடைய விமானப்படையை களமிறக்கவில்லை, துருக்கியினுடைய ட்ரோன்களை பயன்படுத்தி இருந்தது. மேலும் இந்த ட்ரோன்களை சவுதி அரேபியாவுடைய படையினர் நேரடியாக பயன்படுத்தவில்லை என்றும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளை பயன்படுத்தி இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சில ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் சவுதி அரேபியாவுடைய இந்த தாக்குதலுக்காக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்துள்ளார்கள். ஏற்கனவே யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த சமன்பாட்டை விதைத்து விட்டார்கள். எங்களுடைய வான்பரப்பை அச்சுறுத்தினால் அதற்கு பதிலடியாக நாங்கள் எண்ணெய் கிணறுகளையும் எண்ணெய் தளங்களையும் இலக்கு வைப்போம் என தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இன்றிரவு சவுதி அரேபியாவின் களத்திலே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
அத்தோடு நேற்றவும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். யமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூக்கா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் துறைமுகத்தினுடைய செயற்பாட்டு அறைகளை இலக்கு வைத்தும் சிறிய கப்பல்களை இலக்கு வைத்தும் படகுகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்று டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் குறித்த மூக்கா பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களினால் சவுதி அரேபிய அதிகாரிகளான தளபதிகளான பிரிகேடியர் ஜெனரல் முகமது காதியும் கர்னல் ரம்சி முகமதும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களோடு சேர்ந்து இவர்களுடைய படைப்பிரிவிலே செயற்பட்டிருந்த 5 கட்டளை தளபதிகளும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளை இலக்கு வைத்தும் கூட்டுப்படையினுடைய முக்கியமான அதிகாரிகளையும் தளபதிகளையும் இலக்கு வைத்தும் யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை விரிவுபடுத்தி வருகின்றார்கள் என்பது தொடர்பாக நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே 4வது நாளாகவும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் மிக முக்கியமான தளபதிகளையும் அதிகாரிகளையும் கட்டளை தளபதிகளையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளுடைய புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு நேற்று யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஏடனை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். ஏடன் பிரதேசத்தை தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி தலைமை மன்றத்தினுடைய தலைவராக செயற்படக்கூடிய ரஷாத் அல் அலிமியை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற கூட்டுப்படைகளினால் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமையை இலக்கு வைத்து ரஷாத் அல் அலிமியை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அவருடைய வீட்டை இலக்கு வைத்தும் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்துமே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருப்பினும் குறித்த தாக்குதலில் அவர் உயிர் தப்பி இருப்பதாகவும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அவர் சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றுவே சவுதி அரேபியாவின் ரியாதில் அவர் களமிறங்கி இருப்பதற்கான ஆதாரங்களும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே ஏடனை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஏடன் பிரதேசமாகும். இந்த ஏடன் பிரதேசத்தை கைப்பற்றுவதாக இருந்தால் அத்தாலி பகுதியின் ஊடாகவே தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்த வேண்டும். இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே அத்தாலி பிரதேசமாகும். எனவே இதற்கமைவாகவே நேற்றிரவு யமன் ஹவுதிகளுடைய அதிகளவான படைப்பிரிவுகள் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்க அத்தாலி பிரதேசத்திலும் இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தாய்ஸ் பிரதேசத்திலும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் நேற்றிரவிலிருந்து குறித்த பிரதேசத்தினூடாக உச்ச தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஒரே நேரத்திலே ஏடன் பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கும் எண்ணெய் வளம் மிகுந்த மாரி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கும் உதைதாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூலோபாய பிரதேசமான அல்மூகா பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே தற்போது உச்ச தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இவ்வாறு உச்ச தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலைமையில் பாபல் மண்ட பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கப்பலொன்றை இலக்கு வைத்தும் சரக்கு கப்பலொன்றை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதிகாலை வேளையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் எண்ணெய் கப்பலானது தீப்பற்றி எரிந்திருப்பதாகவும் குறித்த கப்பலில் இருக்கக்கூடிய 3 மாலுமிகள் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 மாலுமிகளில் 2 மாலுமிகள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்று மதியம் பாபல் மண்ட பிரதேசத்திலே சவுதி அரேபிய நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான சரக்கு கப்பலொன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த சரக்கு கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான மாலுமிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது பாபல் மண்ட பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. மேலும் குறித்த கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான தாக்குதல்களையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.